செய்யறது எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் இவங்க பாரு என்னென்ன செய்யறாங்கன்னு எடுத்து சொன்னா, செய்யறது எல்லாத்தையும் செஞ்சு விட்டு இவங்க பாரு என்னென்ன செய்யறாங்க, இவங்க செய்யறதுக்கெல்லாம் பதிலுக்கு நாமளும் ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஐயையோ நாங்க அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லைங்க, நாங்க அப்படி எதுவும் செய்யவே இல்லைங்க, இதெல்லாம் பூரா எங்களை வந்து அப்படியே திரிச்சு பேசுறாங்க, ட்விஸ்ட் பண்றாங்க எங்க வார்த்தைய அப்படின்னு சொல்லி மறுபடியும் கதற வேண்டியது. இப்போ அந்த எக்மோர்ல அந்த இதை அழிச்சாங்களே, எக்மோர்ல மட்டும் இல்லை, இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் இந்தி தேவையில்லாம இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து அழிச்சிடுறாங்க. இப்ப இங்க எக்மோர்ல அழிச்சது பெரிய பிரச்சனையாச்சு. ஒருத்தர் செத்து போயிட்டார். அவர் செத்து போனப்ப கூட ஏன்டா இப்படி தேவையில்லாம உசுர விடுறீங்க, நமக்கு நிறைய வழி இருக்குப்பா, இதுதான் ஒரே வழியெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சிருந்தான். ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு உள்ளுக்குள்ள வெறுத்து போயிருந்த அந்த வேலையை பார்த்துருப்பாப்புல. இப்ப அந்த இடத்துல எவன் அதை அந்த ரத்தம் கூட காஞ்சிருக்காது அந்த தண்டவாளத்துல. அதுக்கடையில மறுபடியும் அழிச்சதை கொண்டாந்து இன்னொரு தடவை எழுதிட்டாங்க. அதுல ஒரு 2 பேர், ஒரு 2 லேடிஸ், அதுல மோனிகா ஜெயின்னு ஒரு அம்மா, அவங்க வந்து வக்கீலு, அவங்க வந்து மார்வாடியை சேர்ந்தவங்க. அது அது தப்பெல்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு அந்தந்த உணர்வு இருக்கணும். ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு இருக்கணும், நமக்கெல்லாம் அந்த உணர்வு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பத்திங்களா. அங்கேதான் இருக்குதுலே பிரச்சனை இருக்கு. திருமுருகன் காந்தி ஒரு இது பிரஸ் மீட் ஒன்று பண்ணாப்புல. அந்த பிரஸ் மீட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஓடுது. அந்த 40 நிமிஷத்துல அவர் இருக்கிற எல்லா பிரச்சனையும், இது வெறும் மொழி பிரச்சனை கிடையாது, இது வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து மொழி திணிப்பு பிரச்சனை, அதனால மக்கள் இங்க இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்கு கிடைக்க வேண்டியது என்னென்னலாம் கிடைக்காம போகுது, நாம எந்தெந்த விதத்துல எல்லாம் பாதிக்கப்படுறோம், இது எல்லாத்தையும் பேசிட்டு வர்றப்ப இந்த விஷயத்தையும் பேசினார். இந்த மாதிரி 2 பேர் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அவங்களோட உரிமைன்ட்டார், அதெல்லாம் கேஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஆனா இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது நாங்க வந்து இது, அதை எல்லாரும் ஒண்ணு கூடுங்க, நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும், பண்பாட்டை காப்பாற்றணும், இந்திய வாழ வைக்கணும்னா நம்ம எந்திரிச்சு நின்று போராடணும் அப்படின்ற லெவலுக்கு அவங்க பேசுனாங்க. அந்த வீடியோல இருக்கு. அந்த வீடியோல இருக்கிறத இப்படிலாம் நீ பண்ணியன்னா நீ எப்படி ஒண்ணு கூடி அந்த மாதிரி நானும் ஒண்ணு கூடுவேன். அது ஆக்சுவலி அவர் சொன்னது அதான். நீங்க எப்படி ஒண்ணு, நீங்க இங்க இருக்கிறத உங்களை அடிச்சு விரட்டுறதுல எங்க நோக்கமே கிடையாது. ஆனா இங்க இருக்கிற எங்களை நீங்க மிதிச்சு மேல ஏறணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம்ன்றதுதான் திருமுருகன் காந்தியோட ஸ்டேட்மெண்ட். அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எப்பயும் வீடியோ போடுவாங்க, ஏன் இந்த தடவை ஸ்டேட்டஸா போட்டாங்கன்னு தெரியல. அதாவது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பேஸ்லெஸ், ஒரு எந்த விதமான ஒரு அடிப்படையுமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இப்படிலாம் நாங்க, எனக்கு எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் கிடையாது, பிஜேபியோடையும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் கூடயும் கிடையாது, நாங்க எந்த ஒரு இதுலையும் கிடையாது, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கன்சர்ன், பேஸ்லெஸ் நாங்கள் எல்லாம் அந்த பேஸ்லெஸ்ஸுக்காக சொல்றேன். அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்ச, நான் எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னா, மக்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ் தெரியாத, தமிழுக்கு சம்பந்தமே இல்லாத மக்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு ஆபத்து இருக்குது, அவங்க இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாங்க, அவங்களோட சேஃப்டி கன்சர்னுக்காகத்தான். எந்த இடத்துல சேஃப்டி கன்சர்னுக்காக நீ இந்திய அழிச்சிங்க முதல்ல சொல்லுங்க. எந்த அதான் அந்த இந்திய அழிச்சுட்டு அங்கனுக்குள்ள நீங்க பேசுனீங்களா, நம்மளாம் ஒன்னா இருக்கணும், என்னதான் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு, ஏன் தான் இப்படி பண்றாங்க, வெடி பிடிச்சி அலையிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்க எஃப்ஐஆர் பண்ணிட்டு இந்த மறுபடியும் அந்த அழிச்சதை எழுத வச்சுட்டோம். இதெல்லாம் பண்ணினா நீ இந்திக்காரங்களை எங்களை காப்பாத்துருவியா? எந்த இடத்துல அத இந்திக்காரங்க, அதை இந்திக்காரங்கன்னு சொல்லல, தமிழ்நாட்டுக்கு தமிழ் தெரியாத மக்கள் வர்றப்போ இங்க மக்கள் பயங்கர ஆபத்துக்கு உள்ளாகுறாங்க, அந்த பப்ளிக் சேஃப்டிக்காகத்தான் நான் பண்ணேன். அவங்க சொன்னது பப்ளிக் சேஃப்டிக்காக பண்ணாலும் அவங்களுக்கு தேவை யூனிட்டியா, அவங்களுக்கு தேவை வந்து பப்ளிக் அந்த லாவை வந்து காப்பாற்றணுமா, எல்லாம் செய்யணுமா, எங்க இங்க என்ன பிரச்சனைக்கு யாரும் இங்க போறா இல்ல. இப்ப என்ன சொல்ல வர, அந்த ரயில் அந்த பசங்க வந்து பண்ணாங்க திருத்தணி ரயில்ல, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு அந்த வடக்குல இருந்து வந்த ஒருத்தர், ஒரு வடமாநில தொழிலாளி, அவரை போட்டு அடிச்சாரு. அதுக்கு இங்க என்ன சப்போர்ட் ஏதாவது வந்துச்சா? இப்படித்தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் செஞ்சாங்களா? இல்ல அந்த 4 பசங்க மேல தப்பு இல்ல, அந்த 4 பசங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது போராடினாங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷனை எல்லாரும் மனுஷனா பாக்குறோம், நாங்க பாக்குறோம், எல்லாரையும் ஒரே மனுஷனா பாக்குறோம், எல்லா மொழியும் ஒரே மொழியா பாக்குறோம், யாரும் இங்க ஏற்கல இறக்கல. இப்ப இந்திக்காரங்களுக்கு பிரச்சனைன்றீங்கல்ல, இங்க இந்திய எதிர்க்கணும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். வடக்குல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நேரா போயிட்டு மசூதியை போட்டு அடிப்பாங்க. அதுக்கு கவர்மெண்ட்டும் துணை போகும், மசூதியை போட்டு அடிப்பாங்க. இங்க எங்கேயாச்சும் ஒரு பேச்சுக்கு, இங்க எவ்வளவு இந்தி காலேஜ் இருக்கு, எவ்வளவு இந்தி பிரச்சார சபா இருக்கு, எங்கேயாச்சும் எவனாச்சும் ஏதாச்சும் போயிட்டு ஏதாச்சும் இது வரைக்கும் பண்ணியிருக்கானா? இல்ல இந்திக்காரங்க எவ்வளவு பேர் இங்க வந்து தொழில் பண்றாங்க, அந்த தொழில் பண்ற இடத்துல போயிட்டு எங்கனைக்காவது கடையை அடிச்சு உடைச்சிருக்காங்களா? இல்ல வீடு பூந்தி ஏதாச்சும் அடிச்சிருக்காங்களா? யாராச்சும் ஏதாவது பண்ணிருக்காங்களா? அவங்க எந்த விதத்துல, அதாவது யாருக்கும் பாதிப்பு இல்லாம எந்த விதத்துல எதிர்ப்பை காட்டணுமோ அந்த எதிர்ப்பை அவங்க காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் எதிர்ப்பாங்க, அதுல மாற்றமே கிடையாது.
திணிக்கிறாங்க. அதுல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அவங்க திணிக்கிறாங்க. அதுல யாராச்சும் யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? ஏதாச்சும் பண்றாங்களா? இல்ல திணிக்கலன்னு சொல்லி யாராச்சும் சொல்ல வரீங்களா? ஏன் அதுக்கு என்ன காரணம்? இவங்க இவ்வளவு தூரம் பண்றதுக்கு என்ன? இவ்வளவு பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இந்திக்காரங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் இன்னமும் சொல்றாரு, இந்திய கட்டாய பாடமா எடுத்து படிக்கிறாங்க. அப்படி இந்திய கட்டாய பாடமா எடுத்து படிக்கிறவங்க எவ்வளவு பேருக்கு இந்திய அங்க போயிட்டு வேலைய போட்டு குடுத்துருக்காங்க? இருக்கிற எல்லாத்தையும் அவங்க ஆக்குபை பண்ணிட்டு இங்க உட்காந்து இப்ப சேஃப்டி கன்சர்ன்னாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, ஐ அம் பார்ன் அதான் நான் இங்க பொறந்தது, வளர்ந்தது, என்னோட சொந்த ஊர் இதுதான். உங்க சொந்த ஊருன்ற நெனப்பு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையும் இல்ல. ஆனா தமிழ்நாட்ட உங்க சொந்த ஊர் மாரி ஆக்கணும்னு நெனைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் பிரச்சனை. இப்ப அந்த பப்ளிக் சேஃப்டி கன்சர்ன் இவ்வளவு வருஷம் இங்க இருக்கிறீங்கல்ல, அது அவங்களே சொல்றாங்க. நான் படிச்சது, பொறந்தது, வளர்ந்தது எல்லாமே இங்க தான். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த இடத்துல இங்க சேஃப்டி த்ரெட்டன் ஆச்சு? அதாவது ஒரு ஹிந்தி பேசுற ஒரு ஆளா தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க பயந்து இருந்தீங்க? பொறந்து வளர்ந்ததுல இருந்து இது வரைக்கும். நீங்க பயம் இருந்தா முதல்ல ஒரு வீடியோ போடுவீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நீங்க இந்த வேலைய பார்ப்பீங்களா முதல்ல? அப்படியே என்ன சொல்றாங்க? இது வந்து நரேட்டிவ் செட் பண்றாங்க. யாரு நரேட்டிவ் செட் பண்றா? நீங்களா? அவங்களா? அத அப்படியே இழுத்து கொண்டாந்து முதல்ல எங்க ஆரம்பிச்சாங்க? ஹிந்தி இங்க இருக்குன்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப ஹிந்திக்காரங்களுக்கு மட்டும் இல்ல. இந்தியாவுல இருக்க எல்லாருக்குமே தமிழ்நாட்டுக்கு வந்தா பிரச்சனைன்ற மாரி ஒரு நரேட்டிவ செட் பண்ணி விட்டுறாங்க. உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா என்ன? எங்களுக்கெல்லாம் பேச தெரியாது. இல்ல நீங்க சொல்ற அதுலயும் வேற ஹிந்தியில தான் பேசுறாங்க எல்லாத்தையும். நல்லா தெரிஞ்சுங்க. இது எதுக்குன்னா, அங்க இருக்கிறவங்கள பயமுறுத்தி விடுறது. அங்க இருக்கிறவங்க இங்க வர்றப்ப அந்த ஒப்பீனியன் இந்த ஐயா மோடி சொன்னாப்புலல்ல, பீகார் எலெக்ஷன் அங்க பீகார் தொழிலாளர்களை போட்டு அடிச்சு கொல்றாங்க. சொன்னாங்கல்ல. யாராச்சும் ஒருத்தர் இது வரைக்கும் இங்கேருந்து ஏன் கிளம்பி கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏன் அதை பண்ணல? இப்ப இதுதான் அந்த கனெக்ஷன் ஒண்ணு இருக்குன்றாங்கல்ல. திருமுருகன் காந்தி சொன்னாப்புல அந்த கனெக்ஷன் வேற எதுவும் இல்ல. மொத்த அஜெண்டா இங்க வந்து உட்கார்ந்து இங்க அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. தயவு செய்து சொல்றேன். தேவையில்லாம பிரச்சனையில கலப்பாதீங்க. அது எல்லாருக்கும் பிரச்சனையாகும். ஒழுங்கா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது இன்னைக்கு நேத்துக்கு இங்க புதுசா இங்க இருந்தெல்லாம் ஒண்ணு இந்திய எதிர்ப்பு இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பல. 80 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்குது. இருந்து அவங்க அடங்க மாட்டேன்றாங்க. அவங்க அதை என்னத்தை தான் நாங்க செஞ்சாலும் யார் சென்ட்ரல்ல இருந்தாலும் அது பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வெறின்றது இருக்கத்தான் செய்யுது. அவங்களால இதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. எப்படி இந்த இது மட்டும் நம்மளால உள்ளே நுழைய முடியல? இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க? இதை நம்ம உடைச்சு அந்த ஈகோ பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. அது அரசியல்வாதிகளுக்கு உண்டான பிரச்சனை. தேவையில்லாம அடியில இருக்கிறவங்க கிட்ட ஏதாச்சும் பிரச்சனையை கிளப்பி அவங்க நிம்மதியை கெடுத்து விட்டு நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கிறதையும் கெடுத்து விட்டு போயிடாதீங்க. நல்லது. நன்றி.